ம். உடனே நீயும் அதை நம்பிட்ட அப்படித்தானே? சார் அவளுக்கு நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன்கிட்ட வெளியே வந்து நான் விஜயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. என்ன சார், ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா கூட இருக்கலாம்ல சார்? அப்படி உண்மையா இருந்தா ரேணுகா உன்கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டான், எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. சரி, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீ அவளை கவனிச்சுட்டே. ஓகே சார். என்ன கோவமா? நான் தான் ஏற்கனவே சாரி கேட்டுட்டேன்ல. உன் சந்தேகம் தீர்ந்த பிறகு தானே சாரி கேட்ட. அது வரைக்கும் அந்த பொண்ணு சொன்னதான் நம்பிட்டு இருந்த. அன்னைக்கு அப்படிதான் உன் ஃப்ரெண்டு சுப்பு சொன்னான்னு சொல்லாம கொள்ளாம என் வீட்டுக்கு வந்து சோதனை போட்ட. இப்ப யார் ஒரு பொண்ணு சொன்னதை நம்பி நம்ம காதலியை தூக்கி எறிஞ்சிட்ட. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் என் கூட பழகியும் என்னையும் என் காதலியும் நீ புரிஞ்சுக்கல, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல விஜய். திடீர்னு அந்த பொண்ணு வந்து உன்னை அவ லவ்வர்னு சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் போயிட்டேன். நான் ஹாஸ்டல் போன பிறகு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ உன் ஆங்கிள் இருந்து மட்டுமே யோசிக்கிற, என் சைட்ல இருந்து கொஞ்சமாவது யோசிக்கிறியா? ஒரு பொண்ணுக்கு தான் உயிருக்கு உயிரை நேசிக்கிறவன் இன்னொரு பொண்ணோட காதலன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அப்பதான் என் மனசு உனக்கு புரியும். அப்படின்னா என்ன உயிருக்கு உயிரை நேசிக்கிற, அப்படிதானே? போட முட்டாள். இல்லன்னா எங்க அப்பாவை ஏமாத்திட்டு நான் இங்க படிக்க வருவேனா? அப்படி போடு. நடந்ததெல்லாம் கூட நல்லதுக்குதான். எப்படியோ இந்த 100 கோடி ரூபாய் ஏடிஎம் மிஷின் நமக்கு தான். கூடிய சீக்கிரம் இவ கழுத்துல தாலியை கட்டி அந்த காடை மட்டும் வாங்கிட்டா பறந்துட வேண்டியதுதான். என்னடா யோசிக்கிற? நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? சேச்சே, நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. உன்னை புரிஞ்சிக்காம நீ வருத்தப்படுற மாதிரி நடந்துகிட்டேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி விடு. 2 பேருமே பழசெல்லாம் மறந்துடுவோம். இனிமே அந்த கடவுளே வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். போதுமா? யாரு? அப்பா. ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா, காலேஜ் விட்டவன ஹாஸ்டலுக்கு போகாம பார்க்ல என்ன பண்ணிட்டு இருக்க? விஜய் கூட பேசிட்டு இருக்கிறியா? இல்லப்பா. பொய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதம்மா. இந்த தங்கத்துறைக்கு 1000 கண்ணு. இருந்த இடத்துல இருந்து எங்க என்ன நடக்குதுன்னு கரெக்டா சொல்லுவேன். அவ்வளவு கவனமா இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து 4வது தடையா எம்பியா இருக்கிறேன். ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டுட்டு செவப்பு சட்டை போட்டுட்டு உனக்கு எதுக்கு இருக்க விஜய் கிட்ட நான் பேசணும்னு சொல்லு. ரேணுகா. அப்பா. என்னம்மா, டெல்லியில இருந்துகிட்டே உன் முன்னாடி இருக்கிற விஜயோட ட்ரெஸ் கலர் வரைக்கும் எப்படி கரெக்டா சொல்றேன்னு பாக்குறியா? நான் தான் சொன்னேன்மா, இந்த தங்கத்துறைக்கு 1000 கண்ணுன்னு. சாரிப்பா, என்னால விஜய மறக்க முடியல. அதனாலதான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய பார்க்கணும்னு சொன்னேன். நாளைக்கு சென்னைக்கு வரேன். அப்பா, உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நீ முடிவு பண்ணிட்ட. இனிமே உன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு தான் விஜய் பார்க்கணும்னு சொல்றேன். இல்ல 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 இல்ல, என் மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் விஜய் கிட்ட உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரிம்மா. இவ்வளவு சந்தோஷப்படுற மாதிரி அப்படி என்னதான் உங்க அப்பா சொன்னாரு? இந்த லூச மருமகட ஏத்துக்கிட்டாரு. நிஜமாவா? ஏய் விஜய்,
நாளைக்கு அப்பா சென்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. உன்கிட்ட ஏதோ பேசணுமா? இது பாரு விஜய், என்னோட பிடிவாதத்தால தான் அப்பா இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காரு. இதுக்கு மேல அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. என்னடா மடையா, புரியுதா? மா 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 ஏமா அழுகுறீங்க? பா, அம்மா ஏன் அழுகுறாங்க? நீங்களா சொல்லுங்களேன். என்னடா சொல்ல சொல்ற? எதை சொல்ல சொல்ற? நாம எல்லாம் மோசம் போயிட்டோமே, அதை சொல்ல சொல்றியா? இல்ல நம்மள மோசம் பண்ணிட்டாங்களே, அதை சொல்ல சொல்றியா? எதை சொல்ல சொல்ற? ஐயோ, அப்பா ரெண்டு ஒண்ணுதான். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. புலி வருதுன்னு சொன்னது உண்மையாயிடுச்சுப்பா. அப்பா இன்னும் நீங்க என்ன விஷயம் சொல்லல. முதல்ல 1960 இருந்து வெளியில வாங்க. விஜய், உனக்கு ஒண்ணு சொல்ற கேட்டுக்கடா. பூமியில பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் பசிச்சாலும் வலிச்சாலும் அம்மானு தான் அழும். ஆனா அந்த அம்மாவே நம்மள அழ வச்சுட்டா நாம யாருக்குடா போய் அழறது? ஐயோ அப்பா, டேய், என்ன நடந்தது நான் சொல்றேன்டா. உங்க பாட்டி நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்கடா. அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பாட்டி மொத்த சொத்தையும் காயத்ரி பேருக்கு உயிர் எழுதி வைக்க போறாங்களாம். இவ்வளவுதானா? இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இது எப்பவும் பாட்டி சொல்ற விஷயம் தானே? இந்த முறை அந்த மாதிரி இல்ல, வக்கீலே வர வச்சுட்டாங்க. இங்க வந்த வக்கீல் காயத்ரி பத்தி தப்பா சொல்லிட்டு போனாரு. அவரை அடிச்சு விரட்டிட்டு வேற ஒரு வக்கீல வச்சு நான் உயில் எழுதிய தீர்வேன்னு உறுதியா இருக்காங்க. எழுதிட்டு போட்டோம். கடவுள் ஒரு கதை வடைச்சா ஒரு ஜன்னலா திறப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல ஒரு ஜன்னல் இல்ல, ஒரு பெரிய காம்பவுண்ட் கேட்டே திறக்க போகுது. ரேணுகாவோட அப்பா என்ன பார்க்க வர சொல்லியிருக்காரு. அநேகமா கல்யாண விஷயம் பேசுறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் கண்ணா, எப்படியாவது உங்க அப்பா மனசுல இடத்த பிடிச்சு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு வந்துடுறா. டேய், உனக்கு ஏதாவது தயக்கமா இருந்தா சொல்றா, நானும் கூட வரேன். ஏன்? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைக்கிற? என்ன என்ன? ஒண்ணு இல்லையே. விஜய், போகும்போது நல்ல சாமி வேண்டிட்டு போ. நீ கவலைப்படாதம்மா. ரேணுகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்கா. அவ அப்பா சம்பாரிச்சு 100 கோடியும் நமக்குதான். அப்பா, அது போதும் எனக்கு. நீ போய் ரேணுக்கு அப்பாவை பார்த்து பேசிட்டு வா. நான் உனக்கு பால் பாயசம் செஞ்சு வைக்கிறேன். ஏய், நீ ஏன் இருக்கிற? நான் சூப்பரா பண்ணுவேன். முந்திரி பருப்பு முதக்கும் பாரு. அவர் பண்றதை அவரே குடிக்க முடியாது. அவர் பால் பாயசம் பண்றது இருக்கட்டும், நீ கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். காயத்ரி, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாமா? சரிங்க பாட்டி. வா. உட்காரு காயத்ரி. காயத்ரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னு உதடுதான் சொல்லுது, ஆனா கண்ணு அப்படி சொல்லலையே. இன்னும் அந்த வக்கீல் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல பாட்டி, அத நான் அப்பவே மறந்துட்டேன். என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச எங்க அப்பாவே கோர்ட்ல என்ன பார்த்துட்டு என்னை பார்த்து தப்பாவே நினைச்சிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த வக்கீல் யாரோ ஒரு ஆளு. என்னை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் தப்பா சொன்னதுல எந்த ஆச்சரியமும் இல்ல, அதுல வருத்தமும் இல்ல. எனக்கு இதுல ஒரு விஷயமே புரியல பாட்டி. கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில நடந்ததுக்கெல்லாம் என்ன காரணம்னு புரியல.
நான் ஏன் இவ்வளவு அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்கணும்? அவ்வளவு உயிரா நேசிச்ச எங்க அப்பா என்னைய வீட்டை விட்டு துரத்தி விடணும்? என் அத்தைக்கு என் மேல வெறுப்பு வர அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? எங்க ஹாஸ்டல் வார்டன் என் மேல பழிய போட்டு என்ன காலேஜை விட்டு விரட்டதுல அவ்வளவு மும்மரமா இருந்தாங்க. எதுக்குமே எனக்கு பதில் தெரியல. பதில் தெரிஞ்ச அந்த கடவுள் என்னைக்குமே சொல்ல போறதில்ல. அதான் நதியில போற படகு மாதிரி விதி வழியே ஓடிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இது எங்கதான் என்ன கொண்டு போய் சேர்க்குதுன்னு. நீ வேணா விதி மேல பழிய போட்டுட்டு உன்னை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா நான் அப்படி விட போறதில்ல. உன் விதிய நான் மாத்தி காட்டுறேன். நியாயமா பார்த்தா தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் சரி. ஆனா உன் விஷயத்துல என் பேரன் செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. இத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்றதாக முடிவு பண்ணிருக்கேன். இத நான் உனக்காக மட்டும் சொல்லல, அவனுக்காகவும் தான் சொல்றேன். உன்ன மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனும் நல்லா இருப்பான், நானும் நிம்மதியா இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. உங்க ஆசைய என்னால நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஏமா விஜய் உனக்கு பொருத்தமானவன் இல்லைன்னு நினைக்கிறியா? நீ மனசு வச்சா அவனை மாத்தலாம். ஒரு பொண்ணு நினைச்சா முடியாத விஷயமே இல்லை. அவரை திருத்துறதோ மாத்துறதோ இப்ப பிரச்சனை இல்ல பாட்டி. நான் இது வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தி யோசிச்சது கூட இல்ல. இப்ப வரைக்கும் யோசிக்கிறதா இல்ல. எனக்கு படிக்கணும் பாட்டி, நிறைய படிக்கணும். IAS பாஸ் பண்ணி கலெக்டரா சர்வீஸ் பண்ணணும். அதை பார்த்துட்டு எங்க அப்பாவும் நீங்களும் பெருமைப்படணும். இது மட்டும்தான் என் மனசுல நிறைஞ்சிருக்கு. படிப்பை தவிர வேற எதுக்கும் என் மனசுல இடம் இல்ல. உன்னை யார் படிக்க வேண்டான்னு சொன்னா? IAS இல்ல, என்ன வேணாலும் படி, நான் வேண்டான்னு சொல்லல. படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ண போற? இப்படி தனிமரமா நிக்க போறியா? இல்ல இல்ல, யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவே இல்ல. யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அதுக்கு உனக்கு சம்மதம் தானே? இல்ல பாட்டி, விஜயும் ரேணுகாவும் காதலிக்கிறது எனக்கு தெரியும் பாட்டி. அவங்க லைஃப்ல எதுக்காகவும் நான் குறுக்கிட மாட்டேன். ரேணுகாவே விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சாதானே? உனக்கும் விஜய்க்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இதுக்கு நீ சம்மதிக்கலனா ஏன் சொத்துல இருந்து ஒரு சல்லி காசு கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இதுதான் என் முடிவு. மன்னிச்சிருங்க பாட்டி, உங்க முடிவை என்னால ஏத்துக்க முடியாது. உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்லிட்டேன். அவன் என்ன முடிவு பண்றான்னு பொறுத்திருந்து பாப்போம். ஏய் ரேணுகா, இன்னும் தூங்கலையா? இல்லடி, தூக்கம் வரல. என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு எங்க அப்பா மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு விஜய. எங்க அப்பாவை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லடி, எங்க அப்பா சம்மதிச்சிருவாரு. ஆனா அந்த விஜய் தான் ஏதாவது சொதப்பிடுவானோன்னு பயமா இருக்கு. சரி ஓகே, நான் போய் படுக்கிறேன். ஏய் நில்லு, தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி உட்கார வச்சுட்டு இப்ப நீ போய் தூங்கலான்னு பாக்குறியா? எனக்கு தூக்கம் வருது போ. ஏய் ஏய், விஜய நம்பாதன்னு சொன்னா எங்க பேச்சு கேக்குறா? எங்கதான் போய் முடிய போகுதோ தெரியல. சாம்பார் சாம்பார் சாம்பார். ஏய், என்ன சாப்பிடு செஞ்சு சாப்பிடு சாப்பிடு. வச்சுக்கோடா? ஏய் சட்னி போடு, சட்னி போடு. ஏய் முருங்கடா, முருங்கா சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. போதும்பா போதும்பா. ஏய் சட்னி போடு, சட்னி போடு.
குடு 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 நான் குடு போடுறேன். போடு போடு போதும் இன்னும் கொஞ்சம் போதும் போட்டுக்கோ. வித்யா. சாப்பிடுறா ஏய் தள்ளுடி 2 இட்லி போட்டுக்க போடு 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 போதுமா நல்லா சாப்பிட்டுட்டு போடா அப்பதானே தெம்பா இருக்கும் அம்மா நான் என்ன சண்டைக்கு போறேன் தெம்பா போறதுக்கு பேசுறதுக்கு போறேம்மா ரொம்ப சாப்பிட்டா தூங்கிடுவேன் அதெல்லாம் தூங்க மாட்டேன் சாப்பிடுறா ஏண்டி என் பையனுக்கு தேங்காய் சட்னி மறைஞ்சு வச்சியா விட்டமா. இத போட்டுக்கப்பா நான் தான் அரைச்சேன் மா விடுடி ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு இந்த சாம்பாருக்கு முருங்கக்காய் நான் தான் வெட்டினேன் நான் தான் வெட்டினேன் ஐயோ இரு தோசை ஐயோ, எடுத்து அம்மா, போதுமா போதும் இதுக்கு மேல சாப்பிட்டா நான் அப்படியே தூங்கிடுவேன் எனக்கு போதும் டேய் ஒரு தோசைடா போதுமா டேய் ஒண்ணு டேய் சாப்பிட்டு போடா ஐயோ பாவம் புள்ள 4 இட்லியும் கொஞ்சோண்டு பொங்கலும் தான் சாப்பிட்டான் நமக்கு இல்லல்ல அம்மா வித்யா என்ன இன்னைக்கு கவனிப்புலம் பலமா இருக்கு என்ன 100 கோடி பண்ற மாயமா ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு பிரதர் உன்னை கவனிச்சாலும் கவனிக்கலனாலும் 100 கோடி எனக்கும் பங்கிருக்கு என்னம்மா பாத்துக்கோ. சொல்றா இவ சரி விடுறா உங்க அப்பா என்ன சம்பாதிச்சா வச்சிருக்காரு நீ கொண்டு வரத வச்சுதான் அவளுக்கு ஒரு 50 சவரன் போட்டு கட்டி கொடுக்கணும் சரி 100 போடுறதா வச்சுக்கோ சரி வள வளன்னு பேசிக்கிட்டு ராகுகாலம் வரதுக்குள்ள புறப்படுப்பா அம்மா கிழக்கு பார்த்து நில்லுங்க அப்பா நீங்களும் தான் ஐயோ கிழக்கு பார்த்து நில்லுங்கன்னா கிழக்க ஓடுறாரு பாரு வந்து நில்லுங்க ஐயோ இந்த மனுஷனை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்புறம் ஃபீல் பண்ணிக்கோ. நீ ஏண்டி நிக்கிற போடி ஓகே. அம்மா சேர்ந்து நில்லுங்க அப்பா நில்லுங்க ஆ, ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ 100 வருஷம் நல்லா இருப்பா போற காரியம் நல்லபடியா நடந்து அந்த 100 கோடி நமக்கே கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் வெற்றியோட சரிப்பா வரமா வரப்பா Bye. சரிப்பா பாய் ஏய் போது நிறுத்தடி டான்ஸ் என்னம்மா இது? இல்ல இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கன்னி பொண்ணு தண்ணி குடத்தோட எதிரில வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அம்மா அது யதார்த்தமா வரணுமா இப்படி பிளான் பண்ணிலாம் பண்ணக்கூடாது அது ஏதோ ஒண்ணு விட்டுடு நீ இப்ப கிளம்பு சரிம்மா வரமா வரேன் வரேன்ப்பா பாய் போயிட்டு வரேன் பாய் எங்க பாய் அங்க என்ன பார்வை ஏதோ வந்தது வந்தா இன்னும் 2 குடம் தண்ணி பிடிச்சு உள்ள கொண்டு வா என்னது வாடி எங்க அப்பா இது வீடா இல்ல அரண்மனையா இது எனக்காகவே கட்டின மாதிரி இருக்கே சார் யார சார் பார்க்கணும்? எம்பிய பார்க்கணும் செக்யூரிட்டி இருக்காரு கேட்டு போங்க. டே விஜய் கூடி சீக்கிரமே நீ எம்பிக்கு மாப்பிள்ளையாக போற நீ ஆசைப்பட்டு 100 கோடி ரூபா சொத்து உன் கைக்கு வரப்போகுது அந்த கலை இப்பவே உன் மூஞ்சில வந்துருச்சு என்ஜாய் தம்பி யாருப்பா? சார் என்ன விஷயம்? சார் எம்பி சார் வர சொல்லியிருந்தாரு அவரெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. இல்ல சார் அவர் தான் வர சொன்னாரு சொல்றேன்லப்பா அவரெல்லாம் பார்க்க முடியாது. பிஸியா இருப்பாருப்பா. வாங்க உள்ள வாங்க. போப்பா. ஹாய் சார் வாங்க உட்காருங்க. சார் என்ன அந்த விஜய் வந்திருக்கார் சார். வந்திருக்காரா? அப்படி இல்லை சார், வீடு வரைக்கும் வர வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம்ல, அதுதான் சார் சொன்னேன். போ.
உட்காரு